Hi friends, hello, வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் ஒருவேளை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. இது கீழே ஒரு சப்போர்ட் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அதாவது இதுக்கு கீழே வந்து எனக்கு செல்லிங்கான எந்த ஒரு பிளானும் கிடையாது அப்படின்னு. ஓகே, ஆக்சுவலாக மார்க்கெட் கீழே இங்கே சப்போர்ட் இருக்குது அப்படின்னு. ஒருவேளை மார்க்கெட் இந்த கீழே வந்தால் இங்கே இந்த லோயில் ஃபார்மேஷன் பண்ணி கீழே வந்துச்சுன்னா எனக்கு செல்லிங்கான எந்த பிளானும் கிடையாது அப்படி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். அதே மாதிரி இதுக்கு மேலே வந்து எனக்கு ஒரு பையிங்கான பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதாவது 23,700க்கு மேலே ஒரு பையிங்கான ஒரு வாய்ப்புகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆகிட்டு இந்த சப்போர்ட் ஏரியா, அதாவது 23,480 இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் ஏரியா வந்து க்ரியேட் பண்ணி மார்க்கெட் என்ன லாஸ்ட்டாக ஃபைனல் சப்போர்ட் எடுத்த இடம், அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே மார்க்கெட் மூவ் ஆகுது. ஆக்சுவலாக இந்த மார்னிங் மூவ்லேயே நம்ம வந்து புக் யூர் ப்ராஃபிட் க்ளோஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். ஏன்னா உங்களுக்கு இது எல்லாம் என்னென்னா இந்த ரேலி இங்கே மேலே போதும்னு தெரியல சார் அப்படின்வாங்க. ஆக்சுவலாக மேலே போதும் தெரியும், ஆனால் புல் பேக் வர சொல்ல மார்க்கெட் இங்கே சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 2-3 ஹவர்ஸ் வந்து இங்கே ஹோல்ட் ஆக சொல்ல நமக்கு வந்து அந்த எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ஏடா உடம்பு என்ன பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இந்த மூமெண்ட்டை மாதிரி தான் அந்த மூமெண்ட்டை கேட்ச் பண்ணிங்க. ஸோ அகைன் வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி இன்னொரு புல் பேக் வந்து பிரேக் அவுட் நடக்குது, அகைன் இன்னொரு மூமெண்ட்டை கேட்ச் பண்ணுங்கள், அகைன் மேலே இன்னொரு புல் பேக் பிரேக் அவுட், அந்த மாதிரி வாய்ப்புகளை பயன்படுத்துங்க அப்படின்னு தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ண தவிர இதில் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணல. ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகுனா சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட்டை ப்ரைஸ் இங்கே சஸ்டன் நாள் ஃபுல்லாக கடத்துச்சு அப்படின்னா நமக்கு இதில் ஓவர் ட்ரேடிங் அதிகமாகிடும். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி கூட நிறைய ஓவர் ட்ரேடிங் பண்ணி மெசேஜ் நிறைய அனுப்பிச்சிருக்கீங்க. எனக்கு என்னென்னா சும்மா எப்போ பார்த்தாலும் இந்த லாஸை பற்றியே போட்டோம் அப்படின்னா இந்த கமெண்ட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், லாஸ்ட் வீடியோ போடுங்க அப்படின்னாலும் ஒரு 100 கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம லாஸ்ட் வீடியோ போடலாம். இல்லை அதிகமான நம்பர்கள் இல்லை சார் நம்ம லாஸ்ட் வீடியோ வேண்டாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணலாம். சரி, ஓகே, நம்ம லாஸ்ட் வீடியோ வேண்டான்னு கமெண்ட் பண்ணுங்கள், வேணும் கமெண்ட் பண்ணுங்கள். யார் அதிகமான கமெண்ட் பண்ணாங்களோ அந்த டாப்பிக்கில் வீடியோ போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டைம். ரைட்டுங்களா? இந்த வீடியோ கூட உங்களுக்கு ஏன்னா ஒவ்வொரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு 3 to 4 ஹவர்ஸ் ஆகுது. 4 ஹவர்ஸ் வந்து கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அதை உங்களுக்கு அப்லோட் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு மதிப்பீடு, ஒரு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ். இப்போ கூட இந்த வீடியோ பாருங்கள், லைக்ஸ் எத்தனை வருது, கமெண்ட் எத்தனை வருதுன்னு பாருங்கள். ஏன்னா எஃபர்ட் பின்னாடி இருக்க வேல்யூ தெரியல நிறைய பேருக்கு. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் இருக்குது பாருங்கள். அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க 23,480 கிட்ட ஒரு சப்போர்ட் ஏரியா இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் பிளான் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆப்போசிட் மூவ் நிறைய பேர் கேட்ச் பண்ணியிருந்தீங்க. ஸோ எந்த இடத்துல காலையில் அந்த மூமெண்ட் எப்படி நம்ம 23,500 வருதா அந்த இடத்துல 1:1 ரிஸ்க் ரேஷியோ வச்சு நம்ம எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு. ஸோ அந்த புக் யூர் ப்ராஃபிட் க்ளோஸ் சிஸ்டம், அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ண சொல்ல அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்போர்ட்லாம் எதுவும் பண்ண முடியாது. ரைட்டுங்களா? சரி, ஓகே. இப்போது இந்த 3,000 இஷ்யூ வந்து திரும்ப ஸ்டார்ட் ஆகிடுது சார், திரும்ப வந்து ஆஃபர் கொடுங்க, நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், மறந்துட்டேன் கவனிக்கல அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து நோ டிப்ஸ், நோ கால்ஸ். ஏன்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் சார், நீங்கள் எதுவும் கால்ஸ் வரலையா, நீங்கள் எதுவும் டிப்ஸ் வரலையா அப்படின்றீங்க. மார்க்கெட்டோட டேரெக்ஷன் தான் நான் ஷேர் பண்ண முடியும், நான் டிப்ஸ் கால்ஸ் கொடுப்பேன் நான் சொல்லவே இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி தான் சொன்னதை தவிர அது டிப்ஸ் கால்ஸ் எதுவும் கிடையாது. ஏன்னா ஏன் ஸ்டாப் பண்ணதுக்கு ரீசன் நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி கால்ஸ் டிப்ஸ்க்காக உள்ளே வந்துட்டாங்க. அதனால தான் வந்து அந்த 3,000 ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ புரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து இனிமேல் அதை பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆஃபர் கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? சரி, ஓகே சார். இப்போது மார்க்கெட்டு முடிகிற சுச்சுவேஷன் இந்த ஒரு 2-3 நிமிஷத்தில் மார்க்கெட் முடியுது. இப்போது பிளான் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், மார்க்கெட்டு முடிகிற இந்த சுச்சுவேஷனில் இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நான் சொல்கிறது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், கால் ரைட்டர்ஸ் வந்து இங்கே இருக்காங்க. எங்கள் 23,500 23,600 கிட்ட கால் ரைட்டர்ஸ் இருக்காங்க. அப்போ புட் ரைட்டர்ஸ் 23,700 23,800 புட் ரைட்டர்ஸுடைய வால்யூம்ஸ் இது வந்து கால் ரைட்டர்ஸ். இப்போது மார்க்கெட் என்ன லிட்டில் பிட் லைட்டாக, அதாவது இந்த 23,500 இருக்குல்லைங்களா, இந்த 23,500 ஒரு சப்போர்ட் லெவலில் எடுக்கிறதுக்காக மார்க்கெட் லைட்டாக கொஞ்சம் கீழே வரலாம். ஏன்னா கால் ரைட்டர்ஸ் இங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ இவங்க காலி ஆகிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம அப்பர் சைடு கண்டினியூ ஆகும். ஏன்னா புட் ரைட்டர்ஸ் வந்து 24,000 வரலாம் வந்து பிரச்சனை இல்லை. அது உங்களுக்கு சொன்னேன் இல்லை, 23,800 23,850 இதெல்லாம் ஸ்மூத்தாக ரன் ஆகும். ஏன்னா பெருசாக அந்தளவுக்கு இன்னும் இல்லை, ஆக்சுவலாக அங்கே இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த 2 பெரிய கால் ரைட்டர்ஸ் வந்து காலி ஆகிட்டாங்க அப்படின்னா இந்த பக்கம் ஃபஸ்ட் மூமெண்ட்டை வரதுக்கான ஒரு வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகே, நம்ம சார்ட்டில் பார்க்கலாம் இருங்க அது எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு. இப்போது ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ரிக்வஸ்ட், தயவு செஞ்சு எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஒரு 200 லைக்ஸ் இந்த வீடியோக்கு எதிர்பார்க்குறேன். ஒரு 200 வெறும் 200 லைக்ஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. இப்போது நிஃப்டி 50 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். ஓகேங்களா?
ஸோ இங்கேருந்து 18ஆம் தேதி பையர்ஸ் வந்து மார்க்கெட்டை புஷ் பண்ணி கொண்டு போனாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு கரெக்ஷன். நான் வந்து இதை கரெக்ஷனாக தான் எதிர்பார்க்குறேன். இந்த ஏரியாவே நான் வந்து கரெக்ஷனாக தான் எதிர்பார்க்குறேன். இன்றைக்கி தேதி 20ஆம் தேதி. இப்போது இந்த 20ஆம் தேதி கரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. மேபி இன்னொரு டைம் வந்து ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு அகைன் வந்து புல் பேக்கும் வரலாம், அல்லது இங்கேயே கூட கண்டினியூ ஆகலாம். மொத்தத்தில் இங்கேயும் ஸ்டில் என்னோடய வியூ வந்து அப்பர் சைடு தான். எனக்கு டவுன் சைடு எதுவும் கிடையாது. டவுன் சைடு நான் பிளான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 23,400 உடச்சி இங்கே கீழே க்ளோசிங் கொடுத்தா மட்டும்தான் என்னுடைய பிளான் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணலாம், சேஞ்ச் பண்ணுறதுக்கான பிளான் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. அது வரையிலையும் இந்த புல் பேக் இதெல்லாம் வந்து நான் அதில் ஷார்ட் சைடுக்கான எந்த பிளானும் எடுக்க போகிறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? மார்க்கெட் என்னோடய வியூ என்னென்னா 23,800, 23,900 அந்த மாதிரி 24,000. ஸோ இந்த பாதையை நோக்கி பயணிக்கிறதுக்காக பிளான் பண்ண சொல்லும். நாம் எதுக்காக டவுன் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணி மாட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த இடத்துல? புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ என்னுடைய பிளான் என்னென்னா ஸ்ட்ரிக்ட்லி அப்பர் சைடுக்கான பிளான் தான், டவுன் சைடுக்கான எந்த பிளான் கிடையாது. இந்த 200 EMA கூட நீங்கள் ஒரு நல்ல ஒரு கீயாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், கீ பாயிண்ட்டாக. புரியுதுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கீங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி இந்த 200 EMAவை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணுது. ஆக்சுவலாக அந்த கேப்பை ரீஃபில் பண்ணிடுச்சு. கேப்பை ரீஃபில் பண்ண ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு திரும்ப வந்து ஒரு ஜோன் ஏரியாவாக வந்து க்ரியேட் ஆகிருக்கு இந்த இதில். அதாவது இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் இது வந்து சப்போர்ட்டாகவும் ஒர்க் ஆகிட்டுருக்குது. இந்த கேப் ஃபில் ஏரியாவும் இது ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துலையும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ரிஜெக்ட் ஆகாதவெல்லாம் ப்ரைஸை இங்கே க்ளோசிங் கொடுத்துச்சு மேலே டாப்பர் சைடு அப்படின்னா உங்களுக்கு 54,000 ஈஸியாக டச் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இது ஃபஸ்ட் லெவல், இது 2வது லெவல். மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டியில். இதை கொஞ்சம் பொறுமையாக கையாளணும் நீங்கள். எப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து மேலே போனால் டக்குன்னு டாப்பில் பை எடுக்காதீங்க. இப்போ 100 ரூபா பொருள் 110 ரூபா போயிடுச்சு, நம்ம என்ன பண்ணுவோம்? பின்னாடி ஓடி போய் போயிடுமா? மெயின் வந்து என்ட்ரி எங்கெங்கெல்லாம் எடுக்கக்கூடாது, எங்கெங்கெல்லாம் சும்மா இருக்கணும்னு கற்றுக்கிட்டாவே நிறைய ட்ரேடிங் கற்றுக்கலாம். எல்லாம் மனுஷங்களை என்ன சும்மா இருக்க முடியல, என்ட்ரி போட்டுக்கிட்டே இருக்கணும், எக்ஸிட் ஆகிட்டே இருக்கணும். அது எப்படி ட்ரேடிங் ஆகும்? இப்போது இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா எங்கே என்ட்ரி போடுங்க, எங்கே எக்ஸிட் ஆகிருக்கும், எத்தனை ஸ்டாப்லாஸ் சீட்டாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ ஏரியா மேலே டிபெண்ட் ஆகிட்டு நம்ம கரெக்டான இடத்துல இருக்குமா, நம்மளோட என்ட்ரி என்ன நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, அவ்வளோதான். நமக்கு ₹1 ₹2 கிடச்சிருக்கா, இல்லை ₹1 ₹3 கிடச்சிருக்கா, அது பாருங்கள். நீங்கள் எவ்வளோ தூரம் போகுது, எவ்வளோ தூரம் போகும், எவ்வளோ தூரம் வரும், இது வந்து கேள்வியே கிடையாது அதில். இப்போது அந்த பிளான் இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணால் மார்க்கெட் மேலே க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் ரீடெஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், ஒரு புல் பேக் எடுங்க. இப்போ நம்ம சொன்ன இல்லை 54,000 நோக்கி பயணிக்குன்னு சொல்லிட்டு அந்த தூரத்தை வர 1:2 டார்கெட்டை அச்சீவ் பண்ணி சிஸ்டமாக க்ளோஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் போகலாம். சென்செக்ஸ் நேற்று சார்ட்டில் சேவ் பண்ணல, நான் பண்ணிக்கிறேங்க. சென்செக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சேம் இந்த நிஃப்டி 50 எப்படி நம்மளுக்கு அனாலிசிஸ் பண்ணணும் டிட்டோ கிட்டக்கிட்ட அதே மாதிரி தான் வருது. ஒரு ரேஞ்சில் மார்க்கெட்டு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம இந்த டர்னில் என்னுடைய வேல்யூ கிடையாது, இனிமேல் இது முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை கனெக்ட் பண்ணி தான் நம்ம ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணணும் இருக்கும். அப்போ கீழே சப்போர்ட் ஏரியா எங்கே இருக்குது ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா கீழே இன்றைக்கி எக்ஸாக்ட்லி அந்த லெவல் தான் சப்போர்ட் எடுத்துருக்கு. நம்ம நேற்று எங்கே ட்ரா பண்ணி வச்சிருந்தோமோ அந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுத்துருக்குன்னு நல்லா ஞாபகம் பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் போய் பொறுமையாக பாருங்கள். ஓகே, ஸோ இந்த இதில் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகிட்டு மார்க்கெட் அதாவது இந்த மாதிரி ஒரு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இங்கே கிடச்சிச்சு அப்படின்னா இங்கே வந்து ஒரு பிரேக் அவுட் நாளைக்கு வாய்ப்புகள் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு 75,800 76,000 நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை இது நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்போ தொடர்ந்து நிற்குமா சார் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஓகே, ரெஸ்பான்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் பிரேக் அவுட் நடக்குமா கீழே வருமா டிசைட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃபர்தராக. இப்போ எல்லாமே முன்கூட்டியே கணிக்கிற அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. இப்போ ப்ரெசென்ட் நெக்ஸ்ட் மூவ் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியுமே தவிர பெருசாக மூவ் நம்ம உட்காந்துருக்க முடியாது. ரைட்டுங்களா? ஸோ ப்ரைஸு எங்கே வருது, எங்கே சப்போர்ட் எடுக்குது, எங்கே மூவ் ஆகுது, இந்த மூவ்மெண்ட்டை தான் நம்ம வேலையை தவிர நம்ம எங்கெங்கெல்லாம் போய் வரும் அப்படின்லாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலையில் என்ன மூவ் ஒரு 50 பாயிண்ட் மூவ் ஆகிடுச்சு, சிஸ்டமை க்ளோஸ் பண்ணாமல் ஹாப்பி, அதோட ஸ்டாப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் தெரிவிங்க. அட்லீஸ்ட் லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு 200 லைக்ஸ் இந்த வீடியோக்கு எதிர்பார்க்குறேன். இந்த வெபினார் கிளாஸஸ் அட்டன் பண்ண கேட்டிருந்தீங்களே அது உங்களுக்கு சொல்லியிருப்பாருங்க. 25,000 rupees ஃபீஸ் ஆகும். உங்களுக்கு லைஃப் டைம்
உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களோட டவுட் கிளியரேஷன் எப்போ வேணாலும் நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். மெயினாக உங்களுடைய எஃபர்ட் வெறும் காசு கொடுத்துட்டா கற்றுக்கும் அந்த மாதிரி இல்லை. கொடுக்குற ஹோம்ஒர்க்கு சரியாக பண்ணுறீங்களா தவறாக பண்ணுறீங்களா, அப்பப்போ நீங்கள் ஹோம்ஒர்க் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்குமே தவிர இல்லைன்றப்போ உங்களுடைய சக்ஸஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப்லேயும் உங்களுக்கு நான் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ அவங்க மிஸ்டேக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சின்ன அவங்களுடைய சரிப்படுத்துறதா இருக்கும், ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்களுக்கு கரெக்ட் பண்ணிட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸு, ஸோ அவங்க என்னென்ன அவங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து சரியாக பண்ணுறாங்களா இல்லையா, அவங்களுக்கு ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் அதை கவனிச்சுட்டே இருக்கணும். அதுக்கு உங்களுடைய எஃபர்ட் இல்லாமல் உங்களோட கிளாஸஸ் வந்து எதுவும் கம்ப்ளீட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.